கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த விலையேறப்பெற்ற நேரத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலே சிறிது நேரம் கர்த்தருடைய விலையேறப்பெற்ற வார்த்தையை குறித்து நாம் சிந்திப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அது மறைபொருளாயிருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவன் ஒரு காரியத்தை செய்கிறான். என்னன்னா, ஜனங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறாங்க, அதை தடை பண்ண முடியாது. ஆனால் வேறொரு காரியத்தை செய்யணும். என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்றால், இவர்களுடைய மனதை நான் கண்ட்ரோல் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுடைய மனதை நான் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும். இதான் மனக்கண் குருடு. இயேசு கிறிஸ்துவை நம்புகிற ஒவ்வொருவருடைய மனது என்னுடைய கண்ட்ரோல், என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். இவர்கள் இப்படித்தான் சிந்திக்கணும், இவர்கள் இப்படி சிந்திக்க கூடாது. மனுஷருடைய மனதை அவன் கட்டுப்படுத்துகிறவனாக இருக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க கூடாது. கிறிஸ்துவை நம்பு, ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்பக்கூடாது. உன்னுடைய சிந்தை மாம்ச சிந்தையாக இருக்க வேண்டும், ஆவியின் சிந்தையாக இருக்கக்கூடாது. நீ உன்னுடைய சுய சிந்தையை சிந்தித்துக்கொள். ஒரு மனுஷன் சிந்திக்கிற பிரகாரமாக உன் மனதில் நீ உலக காரியங்களை குறித்து சிந்தித்துக்கொள். இயேசு கிறிஸ்துவை நம்பு, அதை பற்றி ஒன்றுமில்லை. உன்னுடைய சிந்தை முழுவதும் மாமிச ஒரு மனுஷனுடைய சிந்தையாக இருக்கணும். ஆவியின் சிந்தை உனக்கு வரக்கூடாது, தேவ சிந்தை உனக்கு வரக்கூடாது, தேவனுடைய மனது உனக்கு வரக்கூடாது. கிறிஸ்துவின் சிந்தையை நீ ஆயுதமாக தரிக்க கூடாது. ஆவியின் சிந்தையில் நீ மாறவே கூடாது. நீ மனுஷ சிந்தையில் நீ ஒரு பக்திமானாக வாழ்ந்து கொள். இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்துக்கொண்டு ஒரு சபை பக்திமானாக, ஒரு ஸ்தாபன பக்திமானாக, ஒரு சமுதாய பக்திமானாக நற்கிரியைகளை செய்து கொண்டு மனுஷ சிந்தையில் இரு. உனக்கு தேவ சிந்தை வரக்கூடாது, ஆவியின் சிந்தை உனக்கு வரக்கூடாது. ஆவியின் சிந்தைக்கு நீ போகக்கூடாது. இப்படி ஜனங்களுடைய மனதில் ஒரு கட்டுப்பாட்டை அவன் வைத்திருக்கிறான். இதைத்தான் ஆண்டவர் மனக்கண் குருடு என்று சொல்றாரு. மனக்கண் குருடு என்றால் நீ இப்படித்தான் சிந்திக்க முடியும், நீ உலகத்தை குறித்து சிந்திக்க முடியும். ஒரு மனுஷனுடைய சிந்தை உன்னில் இருக்கும், ஆனா தேவ சிந்தை உன்னில் இருக்காது. இதான் மனக்கண் குருடு. அப்படியானால் தேவ சிந்தை வருகிறதுனால் என்ன லாபம்? அது வராம இருக்கிறதுனால், மனுஷ சிந்தையினால் ஒவ்வொருவருக்கும் வருகிற நஷ்டம் என்ன? இதை சிந்திக்க விடவே மாட்டான். மனுஷ சிந்தையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வரக்கூடிய நஷ்டம் என்ன?
அவர்கள் ஆவியின் சிந்தையில், தேவ சிந்தையில் தங்களுடைய சிந்தையை மாற்றினால் அவர்களுக்கு வரக்கூடிய லாபம் என்ன? இதை சிந்திக்கவே விட மாட்டோம். மனதை தன்னுடைய கண்ட்ரோல். நீ கிறிஸ்துவை விசுவாசிக்கிறையா? விசுவாசிச்சுக்கோ. நீ கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டான்னு சொல்லலாம. கிறிஸ்துவை நம்பு. ஏதாவது ஒரு சபையில் உட்காந்துக்கோ, போ, ஞாயிற்றுக்கிழமை போ, ஏதோ ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணு, பிரசங்கங்களை கேட்டுக்கோ. ஆனால் நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா, உன் மனது என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். நான் தான் உன் மனதை கண்ட்ரோல் பண்ணுவேன். நீ இப்படித்தான் சிந்திக்கணும். நீ உலகம்தான் பெருசு. ஏன்னா அவன் இப்பிரபஞ்சத்து தேவன், இந்த உலகத்துக்கு அவன் தேவனா இருக்கிறான். உலக காரியங்களை குறித்து சிந்தித்துக்கொள். இம்மைக்குரிய காரியங்களை குறித்து சிந்தித்துக்கொள். நீ பரலோகத்தை குறித்து சிந்திக்க கூடாது. நீ நித்திய ஜீவனை குறித்து சிந்திக்க கூடாது. நீ நித்திய ராஜ்யத்தை குறித்து நீ சிந்திக்க கூடாது. அசைவில்லாத ராஜ்யத்தை குறித்து நீ சிந்திக்க கூடாது. நீ உலகத்தை குறித்து நன்றாக சிந்தித்துக்கொள். ஒரு மனுஷனாக இரு. நீ எப்படி சிந்திக்க வேண்டும் என்பது அவனுடைய கையில், அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அதை தாண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இப்பிரபஞ்சத்து தேவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். எதற்கு அப்படின்னா, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் ஒண்ணு இருக்கு. அந்த ஒளி பிரகாசமாயிராதபடிக்கு அவிசுவாசிகளாகிய ஜனங்களை இந்த கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷம், ஒரு மனுஷனை தேவ சாயலில் மாற்றுகிற ஒரு நற்செய்தி இருக்கு. அந்த நற்செய்தியின் ஒளியே உனக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு ஒரு மனுஷன் எப்படி மறுரூபம் ஆக வேண்டும், ஒரு மனுஷன் எப்படி தேவ சாயலில் மாற வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி. மனுஷனாய் இருக்கிறது நிந்தை, அழிவு. மனுஷ சாயல் மாறி தேவ சாயலை ஒரு மனுஷன் அடைகிறது தான் மகிமை. இப்படிப்பட்ட மகிமையை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தி, சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை நீ நம்பக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை நம்பு. அவரிடத்துல ஜெபம் பண்ணு. உன் விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் அவரிடத்துல சொல்லு. உன் உலக தேவைகள், உலகத்தில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாவற்றையும் நீ அவரிடத்துல கேளு, ஜெபம் பண்ணு. எல்லாத்தையும் அனுமதிப்பான். இது அவனுடைய மைண்ட் கண்ட்ரோல். நாம் காண்கின்ற கிறிஸ்தவ சமுதாயத்தின் மனதை அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருக்கிறார். ரிமோட் கண்ட்ரோல். உலகத்தை குறித்து சிந்தித்துக்கொள். பரலோகத்தை பற்றி ஒன்றும் சிந்திக்காது. நீ மறுரூபம் அடைகிற காரியத்தை பற்றி நீ சிந்திக்காது. கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசமாக இருக்காது. கிறிஸ்து எனக்கு உலக காரியங்களை செய்யணும், இம்மைக்குரிய காரியங்களை எல்லாம் செய்யணும், எனக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் நீங்கணும், வியாதி நீங்கணும், தரித்திரம் நீங்க வேண்டும், எல்லாம் நீங்க வேண்டும். ஆனா நாம் மனுஷ சாயலில் இருந்து தேவ சாயலுக்கு நாம் மாறக்கூடாது. எனக்கு மனுஷ சிந்தையில் இருந்து ஆவியின் சிந்தை வரக்கூடாது. மனுஷ சிந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு மனுஷனுடைய சிந்தை அப்படிங்கிறது அது ஒரு வல்லமை, மனுஷனுடைய வல்லமை. அது மனுஷன் தன்னுடைய பிறவி குணம், தன்னுடைய சுபாவம், மாம்ச சிந்தை என்று சொல்லுகிறோமே, தன்னுடைய ஒரு மனுஷன் சிந்திக்கிற பிரகாரமான சிந்தை, அது ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தில் ஒரு பவர் உண்டு, ஒரு வல்லமை உண்டு. அது மனுஷனுடைய வல்லமை. மனுஷ சிந்தையில் வாழ்கிற ஒவ்வொருவரும் மனுஷனுடைய வல்லமையை தான் பயன்படுத்துவான். அவனுடைய சிந்தையை அவன் உபயோகிக்கிறான். ஒரு சூழ்நிலையின் நேரத்தில் மனுஷ சிந்தையை படி அவன் சிந்திக்கிறான் என்றால் மனுஷனுடைய வல்லமையை அவன் உபயோகப்படுத்துறான். மனுஷனுடைய வல்லமை அவனுடைய பலவீனம். இன்று நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு கடினமான சூழ்நிலையை அவன் தன்னுடைய மனுஷ சிந்தையை கொண்டு மேற்கொள்ள முடியாது. மனுஷ வல்லமையை கொண்டு அவன் மேற்கொள்ள முடியாது. அவன் நினைக்கிறான் தன்னுடைய சிந்தையை கொண்டு நான் உலகத்தில் அதை செய்வேன், இதை செய்வேன், அதை உருவாக்குவேன், இதை உருவாக்குவேன்,
கல்வியை உருவாக்குவேன், பணத்தை உருவாக்குவேன், செல்வத்தை உருவாக்குவேன். அது அவனுடைய சிந்தை, மாம்ச சிந்தை, மனுஷ சிந்தை. தன்னுடைய வல்லமையை, ஒரு மனுஷனுடைய வல்லமையை அவன் உபயோகிக்கிறான். அந்த வல்லமையை கொண்டு தனக்கு முன்பு நிற்கக்கூடிய ஒரு பிரச்சனையை அவனால தீர்வு காண முடியாது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உன்னுடைய மனுஷ சிந்தையின்படி சிந்திக்காதே. மனுஷ சிந்தையை நீ அழித்து விட்டு, மனுஷ சிந்தையில மனுஷனுடைய பவர் தான் இருக்கும். மனுஷனுடைய அற்ப வல்லமை அது வல்லமையே அல்ல, அது பலவீனம். உன் சிந்தையில் உன்னுடைய பலவீனம் தான் இருக்கும். அந்த பலவீனத்தை கொண்டு உனக்கு முன்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீ மேற்கொள்ளவே முடியாது. ஒரு மனுஷனுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய சூழ்நிலைகள் தேவன் அப்படித்தான் வைத்திருப்பார். மனுஷ பலனை கொண்டு மேற்கொள்ள முடியாது, மனுஷ சிந்தையை கொண்டு மேற்கொள்ள முடியாது. சிந்தை தான் வல்லமை. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு முன்பு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை, உன்னுடைய சிந்தையை அழித்து விட்டு என்னுடைய சிந்தையை எடுத்துக்கொள். தேவ சிந்தையை எடுத்துக்கொள். இந்த தேவ சிந்தை உனக்கு வரும்போது தேவனுடைய வல்லமை உனக்கு வரும். மனுஷ சிந்தையில் உன்னுடைய வல்லமை அது பலவீனமாக இருக்கும். நீ உன் சிந்தையை மாற்றி நீ தேவனுடைய சிந்தையை, அவருடைய வார்த்தையை உனக்கு சிந்தையாக நீ மாற்றுவாயானால், நீ சிந்தையை மாற்றுவாயானால் உனக்கு தேவனுடைய பவர் கிடைக்கும். தேவனுடைய பவர் வேற எப்படியும் கிடைக்காதுங்க. யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணா எனக்கு சரியாயிடா, தேவனுடைய பவரே கிடையாது. அந்த பவர்ல நீங்க உங்களுடைய சாயல் மாற போறதே கிடையாது. இன்னைக்கு உலகம் முழுவதும் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிற காரியம் இதுதான். யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணும் ஒரு வியாதி குணமடையணும், யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணும் என்னுடைய இக்கட்டு நீங்கணும், யாராவது ஒருத்தர் உபவாச ஜெபம் ஏறெடுக்கணும், நான் போய் அங்க உட்கார்ந்து இருப்பேன், அவர் ஜெபம் பண்ணுவார் எனக்காக, என் பிரச்சனை என் கடன் தீர்ந்து போயிடும். இது தேவனுடைய வல்லமையே கிடையாது. தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சிந்தை, தேவனுடைய வார்த்தை. ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய சிந்தை இருக்கு. இந்த தேவனுடைய வார்த்தையில் இந்த சிந்தை, இந்த வார்த்தையை என்னுடைய சிந்தையாக நான் மாற்றணும். தேவனுடைய வார்த்தையை என்னுடைய சிந்தையாக நான் மாற்றணும். என்னுடைய சிந்தையை அழிக்கிறதற்கு தேவனுடைய சிந்தையை நான் தரித்து கொள்ளணும், எடுத்துக்கொள்ளணும். தேவனுடைய சிந்தையில் தேவனுடைய பவர் இருக்குது. தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு வேற ஒரு உபாயமும் கிடையாது, வேற ஒரு வழியும் கிடையாது. நான் எடுத்து பயன்படுத்தணும். தேவனுடைய பவர் முழுவதும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தெய்வத்துவம் முழுவதும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்குள் அவருடைய வல்லமை அடங்கி இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையிலும் அவருடைய சிந்தை இருக்குது, அவருடைய ஆவி இருக்குது. அந்த சிந்தையை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது தேவனுடைய பவர் நமக்கு கிடைக்கும். தேவனுடைய பவர் ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொரு நாளும் அவன் சந்திக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் அவன் ஜெயம் கொள்ளுகிறதற்கு தேவனுடைய பவர் வேணும். தேவனுடைய பவர் அவருடைய சிந்தையில் இருக்கு. அந்த சிந்தையை தன்னுடைய சிந்தையாக மாற்றிக்கொள்ளணும். இந்த வாழ்க்கைக்கு தான் பிசாசு விட மாட்டான். அவன் சபைக்கு போக விடுவான். நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கா போய் சபையில உட்காருங்க, யாராவது பிரசங்கம் பண்ணுவாங்க, அதை கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சொல்லுங்க, அதெல்லாம் விட்டுருவான். அதுல ஒரு பவர் கிடையாது. நீங்க சபை கொண்டாலும் சரி, நீங்க தோத்திரம் பண்ணாலும் சரி, நீங்க ஜெபம் பண்ணினாலும் சரி, நீங்க வேதத்தை வாசித்தாலும் சரி, 1 மணி நேரம் 2 மணி நேரம் போய் உட்கார்ந்துட்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு தேவ பலன் கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இப்படிப்பட்ட கிரியைகளை கொண்டு நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. உங்க மாம்ச சிந்தை உங்களோடு இருக்கும். அதனால தேவனுடைய பவரை நாம் பெறக்கூடாது, வல்லமையை பெறக்கூடாது, நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க கூடாது, நாம் மாம்ச சரீரத்தை ஜெயிக்க கூடாது, பிசாசை ஜெயிக்க கூடாது, நமக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ள கூடாது, நாம் அடிமையாக இருக்கணும். இதற்காகவே அவன் மனுஷருடைய மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கான். நீ மனுஷ சிந்திக்கிற பிரகாரமா சிந்தித்துக்கொள். தேவ சிந்தைக்கு நீ போகாத. தேவ சிந்தைக்கு போனால் அவன் எல்லாவற்றையும் ஜெயிப்பான், ஜெயம் கொள்ளுவான். ஏன்? தேவ வல்லமை கிடைக்கும்.
மனுஷ வல்லமையிலிருந்து தேவ வல்லமைக்கு அவன் மாறுகிறான். இதுதான் மறுரூபம். இதுதான் பௌதிகம் ஆவியாக மாறுகிற காரியம். ஒரு மனுஷன் ஆவிக்குரிய ஜீவனாக மாறுகிறது தேவனுடைய வார்த்தையை அவன் எடுத்துக்கொண்டு உபயோகிக்கிறது. இந்த மனதை மாற்றுகிறதற்கு பேரு தான் விசுவாசம். விசுவாசம் விசுவாசம்னு ஆண்டவர் சொல்றாரு. விசுவாசம் என்றால் என்ன? மனுஷ சிந்தையில் பவர் கிடையாது, தேவ சிந்தையில் பவர் இருக்கு. இந்த சூழ்நிலையில் என்னுடைய சிந்தையை நான் அழிச்சிட்டு தேவனுடைய சிந்தையை நான் எடுத்துக்கொள்ள போறேன். அதில் தேவனுடைய பவர் இருக்குது, தேவனுடைய வல்லமை எனக்கு கிடைக்கும். இந்த வாழ்க்கை வாழ விடாம ஒவ்வொரு மனுஷனுடைய மனதை பிசாசு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறான். தேவனுடைய வார்த்தையை நம்பாத. இன்னும் யார் நம்புறாங்க?